அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் 374வது இன்றைய திசைக்கோளிலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நமது மரபு விளையாட்டுகள் பிரிவின் சார்பில் நடக்கவிருக்கின்ற இன்றைய திசைக்கோளில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது மல்லர் கம்பம் பற்றிய ஒரு வரலாற்று பார்வை. மல்லர் கம்பம் இது ஒரு பண்டைய கால உடல் வித்தை விளையாட்டு. மல்லர் சொல் உடல் வளத்தை குறிக்கும் என்று கூறுகிறது நம்முடைய தொல்காப்பியம். காஞ்சியை ஆண்ட நரசிம்ம பல்லவன் மாமல்லன் ஆவான். அவன் பெயராலேயே மாமல்லபுரமும் விளங்குகிறது. அவன் இக்கலை சிறக்க செழிக்க அவனால் என்ற உதவியை செய்தான். தமிழ்நாட்டு வீர தற்காப்பு கலைகளுள் இதுவும் ஒன்று. இவ்விளையாட்டின் மூலம் நாம் மனதை ஒருநிலைப்படுத்தலாம். இது இந்தியாவின் பல மாநிலங்களில் விளையாடப்படுகிறது. வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். தற்பொழுது நோக்க உரையாற்றுவதற்காக நம்முடைய பேராசிரியர் முனைவர் கண்ணன், இணை தோற்றுநர் மற்றும் துணைத் தலைவர் ஐயா அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. தமிழ்கூறு நல்லுலகிற்கு கண்ணனின் அன்பான வணக்கங்கள். மாலை நேரம் இது, இந்தியாவில் செங்கல்பட்டு. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளை என்பது தோன்றிய பொழுது எங்களுடைய அக்கறை தமிழகத்தின் வளங்கள் அனைத்தையும், குறிப்பாக ஓலைச்சுவடிகள், பழைய நூல்கள், அப்புறம் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள், இவைகளெல்லாம் ஆவணப்படுத்தி தமிழின் வளங்கள் அனைத்தையும் ஒரு மின்னாக்கம் செய்து, இந்த மின்வெளியில் சைபர் ஸ்பேஸ் என்று சொல்கிறார்களே, அங்கு கொண்டு வந்து வைத்து தமிழை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கமாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் தமிழ் மரபு அறக்கட்டளை தனது நோக்கங்களை மெல்ல 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 விரிவுபடுத்தி, இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்த அந்த விழியம், அந்த வீடியோவில் டாக்டர் சுபாஷினி சொல்வது போல் பல்வேறு துறைகளில் நாங்கள் இப்பொழுது ஈடுபட்டு மிக விரிவாக தமிழ் மரபு என்பது அது எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தமிழ் மரபின் அத்தனை கூறுகளையும் இணைத்து தமிழ் மரபு அறக்கட்டளை செயல்பட்டு வருகின்றது. அதில் புதிதாக உருவான ஒரு குழுதான் தமிழக விளையாட்டுக்கள் என்பது. தமிழர்கள் எவ்வளவு தூரம் அறிவுபூர்வமாக, ஞானபூர்வமாக, ஞானவான்களாக இருந்தார்களோ, அதே நேரத்தில் அவர்கள் உடல் வலியிலும் மிக்க அகம் புறம் என்று சொல்வது போல், அந்த புறம் என்பதற்கு உடல் வலி மிகவும் முக்கியம். எனவே அதை பற்றியும் பல்வேறு கலைகள் தமிழகத்தில் தோன்றி வளம் பெற்று இருந்திருக்கின்றன என்பதை நாம் அறிகின்றோம். இந்த கலைகளை பற்றி, இந்த விளையாட்டு கலைகளை பற்றி எல்லாம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் கிறிஷ் போன்ற இளைஞர்கள் எங்களுடன் இணைந்து, கிறிஷ் அழகா சிலம்பம் விளையாடுவாரு. அப்ப இந்த சிலம்பத்தை பற்றி பேச ஆரம்பித்து பல்வேறு வகையான தற்காப்பு கலைகள், தமிழகத்தில் இருந்த பல்வேறு வகையான தற்காப்பு கலைகளை பற்றி எல்லாம் நாங்கள் பேசி வந்தோம். அந்த காலகட்டத்தில் தான் ஐயா அவர்களை பற்றி அவர் சொல்லி, இந்த மல்லர் கம்பம் என்ற இது நாங்கள் முன்னால் கேள்விப்படாத ஒன்று, அதை பற்றி எல்லாம் கிறிஷ் சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருந்தது. தமிழகத்தில் ஒரு பயிற்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்த ஒன்று, அதுவே ஒரு காலகட்டத்தில் ஒரு கலையாக மாறிவிட்டது. அதையெல்லாம் அழகாக விரிவாக சொல்வார்கள். இந்த மல்லர் கம்பம் இந்த வீடியோவை அவர் காமித்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு திறமையுள்ள, இவ்வளவு உடல்ல அந்த ரப்பர் போல வளர்ச்சி செய்யக்கூடிய இந்த செயற்பாடுகள் எல்லாம் தமிழகத்தில் நடக்கும். ஏன்னா நம்ம பொதுவா பார்க்கறது வீடியோல பார்த்தோம்னா சீனாக்காரங்க தான் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சீனாக்கு 6 முறை போயிருக்கின்றேன். ஒரு முறை பெய்ஜிங்கில் இருக்கும் பொழுது ஷாவ்லின் ஷோ என்று சொல்வார்கள். அந்த ஷாவ்லின் என்ற அந்த கோயிலில், அது உண்மையில் போதி தர்மர் ஆரம்பித்த கலை கூடம் அது. அப்பொழுது அவர்களுடன் அந்த காட்சியில் நான் ஒன்று பார்த்து, பல்வேறு வகையான வித்தைகளை காட்டுவார்கள். தலையில் இரும்பை வைத்து வளைப்பது, கல்லை உடைப்பது, இந்த மாதிரி பல்வேறு வகையான. நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் சீனா மட்டும்தான் இந்த மாதிரி கலைகளில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் என்று. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் ஜப்பான் பிரபலமானதே அவர்களுடைய கராத்தே
என்று சொல்லக்கூடிய அந்த கரதாண்டவம் என்று சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு தான். அதை பார்த்து நாங்கள் எல்லாம் கல்லூரி காலங்களில் மிகவும் அந்த கராத்தே என்பது ரொம்ப பிரபலமாக இருந்த ஒன்று. அப்புறம் தமிழகத்திலும் பிளாக் பெல்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான கூடங்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் ரொம்ப இருக்கின்றார்கள். அதில் ஹுசைனி என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் பெல்ட், அவர் வந்து என்னுடைய மாணவர். அதற்கு பிறகு நான் வந்து கொரியாவில் வந்து 8 ஆண்டுகள் இருந்த பொழுது ஒரு சினிமா படம் பார்க்க போனேன். அந்த படத்துல என்னன்னா வந்து அவர்களுடைய இந்த தற்காப்பு கலை டெக்வாண்டோ என்று சொல்லக்கூடிய அந்த கலையை பார்த்த பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஏனென்றால் சீனாவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த டைச்சி என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து சாதாரணமாக உடற்பயிற்சி செய்யும் பொழுது அதை நீங்க பெய்ஜிங்லயே பார்க்கலாம். அந்த பெரிய பூங்காவின் இது எல்லாரும் செய்து கொண்டிருப்பார்கள், பெரியவர்கள் எல்லாம். அது பார்த்தா ஒரு டான்ஸ் ஃபார்ம் மாதிரியே இருக்கும். அவர்கள் அந்த அந்த நளினம் எனக்கு ரொம்ப பிடித்தது. அது எவ்வளவு அழகாக அவர்கள் செய்கிறார். அப்புறம் மலேசியா வந்தபோது மலேசியாவிலும் சீனர்கள் வந்து அதை வந்து பூங்காக்களில் செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். கொரியாவில் இந்த டெக்காண்டோ என்று சொல்லக்கூடிய இந்த கலை எப்படி இருக்கிறது என்றால் கொஞ்சம் தாய்ச்சியிலிருந்து சில கூறுகளையும் மார்ஷியல் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தற்காப்பு கலையினுடைய கூறுகளையும் இணைத்து வைத்து அநேகமாக வர்மக்கலையினுடைய கூறுகள் எல்லாம் அதில் இருக்கும். ஏனென்றால் இவர்களுடைய அந்த அடியே வந்து ஒரு குங்ஃபு போலவோ இல்லை வந்து கராத்தே போலவோ ஒரு வன்முறை கலந்த ஒரு வன்மமாக இருக்காது. இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்படி இப்படி விளையாட்டு போக்குல அவன் ஆடிப்பான், அந்த ஆடிக்கிட்டே. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்படி எல்லாம் கூட கலைகள் இருக்கின்றதா என்று. அப்புறம் நான் வந்து கிறிஸ்டோட பேசும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, கிறிஸ்டோனார் வந்து இந்த சிலம்பத்தில் உள்ள அந்த பெயர்கள் எல்லாமே வந்து நடனம், நாம் சொல்றோமே பரதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய நடனத்தின் பெயர்கள் எல்லாம் இங்கிருந்து தான் வந்தது என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த தொடர்பு அப்பொழுதுதான் புரிந்தது. ஆஹா, அப்ப நம்மவர்கள் வந்து இந்த தற்காப்பு கலையை கூட ஒரு நளினமாக பார்த்து அதை ஒரு நடனம் போல் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அதற்கு பிறகு ஐயாவனுடைய இந்த கலையை பற்றி அந்த வீடியோக்கள்லாம் பார்த்த பிறகுதான் தெரிந்தது வந்து இதிலும் அந்த நளினம் இருக்கின்றது. அந்த நளினத்தோடு உடல் வலு, இது ரொம்ப முக்கியம். நான் ஹேம்பர்கில் ஜெர்மனியில் வாழ்ந்த பொழுது சந்திரகாந்தா என்று தமிழகத்திலிருந்து வந்திருந்த ஒரு நடன மாது வந்து அவருடைய காட்சிப்படுத்திய அந்த காட்சியில் வந்து பல யோக முத்திரைகளை வந்து அவர் வைத்திருந்தார், களரி பெற்று. அப்புறம் இன்னும் பல வகையான இதை நடனத்துடன் சேர்த்து பரதநாட்டியத்துடன் சேர்த்து அவர் செய்த பொழுது அங்க இருந்த அந்த ஆடியன்ஸ் ஜெர்மன்ஸ் எல்லாருமே அசந்து போயிட்டாங்க, இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ வந்து இதற்கும் அதற்கும் ஒரு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருப்பதை நான் அன்றுதான் உணர்ந்தேன். அந்த வகையில் கிறிஸ் சொன்னதிலிருந்து எனக்கு தெரிந்தது என்னவென்றால், இப்பொழுது வந்து தமிழகத்தை வந்து பொறுத்தவரை மல்லர் கம்பம் என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டுகள் வந்து யார் செய்தாலும் அவர்கள் வந்து இறுதியாக வந்து ஐயா அவர்களுடைய பயிற்சி பெற்ற மாணவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது தெரிகின்றது. எனவே இதற்கு ஒரு ஆதி குருவாக அவர் இருந்து அவர் கற்றதை வந்து பல தலைமுறைக்கு வந்து அவர் இப்பொழுது கொடுத்திருக்கின்றார். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது இப்பொழுது தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு ஏன் இதில் ஆர்வம் என்றால் வந்து நான் பொதுவாக சொன்ன மாதிரி இது ஒரு தமிழ் மரபு. இந்த மரபை பாதுகாக்க வேண்டியது நமது முக்கியமான நோக்கு. அதே நேரத்தில் இதை எப்படி பரவலாக்குவது என்பதிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதை எப்படி வந்து கல்லூரிகளுக்கு கொண்டு போவது, இல்லை ஐயா அவர்கள் இதே போன்ற பேச்சுக்களை வந்து கல்லூரிகளில் செய்வது, இல்லை வந்து ஒரு கண்காட்சி அமைத்து அந்த கண்காட்சியில் இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுவது, இந்த ஆர்வத்தை நாம் வந்து மாணவர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் வந்து ஒரு ஆர்வமுடன் இதில் கலந்து கொண்டு, ஏன்னா இப்பொழுதுதான் மெல்ல மெல்ல ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச அளவில் வந்து அவர்கள் வந்து பங்கேற்று பல்வேறுகான மெடல்களை பெறுகின்றார்கள். தங்கப் பதக்கங்களையும் வெள்ளி பதக்கங்களையும் வெண்கல பதக்கங்களையும் பெறுவது இப்பொழுது சாதாரணமாக காணக்கூடியதா ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அது இல்லை. இப்பொழுதுதான் வந்து இந்தியா விழித்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நிலையில் நாம் பார்க்கும் பொழுது இதை வந்து நாம் மாணவர்களிடம் எடுத்து சென்று இந்த விழிப்புணர்வை நாம் அதிகமாக்கணும் என்றால் தமிழ் மரபு அறக்கட்டளையின் ஊடாக இன்னும் மாணவர்களில் ஈடுபட்டு செய்யக்கூடும்.
அதன் மூலமாக இந்தியாவின் புகழ் உலகெங்கும் பரவும் என்ற அளவில் நான் இந்த நோக்க உரையை அமைத்து ஐயா அவர்களை வந்து பேசுமாறு நான் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய அருமையான நோக்க உரைக்கு நன்றி ஐயா. தற்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் சிகரமாக சிறப்புரையாற்ற நம்முடைய மல்லர் கம்பம் விளையாட்டின் தந்தை, மல்லர் மகாகுரு, தமிழ்நாடு மாநில நல்லாசிரியர் விருதாளர் திருமிகு உலகதுரை ஐயா அவர்கள், உடற்கல்வி ஆசிரியர் ஓய்வு அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். பாருங்கள் ஐயா. தூங்கும் புலியை பறைகொண்டு எழுப்புவோம், தூங்கும் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம். எல்லா மொழியும் வாழட்டும், என் தாய்மொழி தமிழ் மொழி தமிழகத்தை ஆளட்டும். அன்புக்கினிய நண்பர்களே, பெருமைக்குரிய பெரியோர்களே, பேராண்மை மிக்க சான்றோர்களே, உங்கள் அனைவரையும் பாவேந்தன் எழுதிய வாட்ட சாட்டமான வாலிப வார்த்தையால் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். தொடங்குவதற்கு முன்பு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களில் 4 ஒரு பாகம் நோக்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பற்றிய ஒரு சுய விளம்பரம். 1940 என்னுடைய பிறந்த ஆண்டு. 1960 நான் கோயமுத்தூர் ராமகிருஷ்ணா மிஷன் மாருதி உடற்கல்வி கல்லூரியில் படித்த ஆண்டு. 1961 நான் முதலாக அரசு பள்ளியில் உடற்கல்வி துறையினராக சேர்ந்த ஆண்டு. 2009 உடற்கல்வி துறையிலிருந்து நான் ஓய்வு பெற்ற ஆண்டு. உடற்கல்வி துறையிலிருந்து தான் நான் ஓய்வு பெற்றேன் தவிர உடற்கல்வி என்னிடத்திலிருந்து ஓய்வு பெறவில்லை. கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது பொதுவாக நான் பள்ளியிலே படித்த பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை மாவட்ட கல்வி அதிகாரி ஆண்டு ஆய்வுக்கு வருவார். அப்பொழுது பள்ளியிலே இருக்கின்ற ஒரு 200 மாணவர்களை விளையாட்டு திடலில் நிறுத்தி உடற்கல்வி ஆசிரியர்கள் 1, 2, 3, 4 என்று கைகால்களை தூக்குகின்ற பயிற்சியை தந்து ஒரு 3/4 மணி நேரம் உடற்கல்வி நிகழ்ச்சி செய்து காட்டி அதற்கு பின்பு நிகழ்ச்சியை முடித்து விடுவார்கள். ஆனால் நான் உடற்கல்வி ஆசிரியராக பதவியேற்ற பொழுது அதை போன்ற நிகழ்வுகள் செய்யக்கூடாது அப்படி என்று எண்ணி முதலாக மாவட்ட கல்வி அதிகாரி வருகின்ற பொழுது ஜிம்னாஸ்டிக் என்ற சீருடல் பயிற்சியை செய்து காட்டினேன். அதற்கு பின்பு ஓராண்டு வரை என்னால் இந்த மல்லர் கம்பத்தை
பள்ளியிலே செய்து காட்ட இயலவில்லை. அதற்கு காரணம் அந்த மல்லர் கம்பம் என்ற மரத்தை செய்யவோ, அதை செய்வதற்கான மெத்தை போடவோ போதிய பொருளாதாரம் இல்லாத நிலையில் ஒரு 5-6 ஆண்டுகள் உடற்கல்வித் துறையிலே என்னுடைய திறமையை வீணாக்கிவிட்டேன். நான் பணிபுரிந்த என்னுடைய சொந்த ஊர் திருக்கோவிலூரை விட்டு மாறுதல் பெற்று விக்கிரவாண்டி என்ற உயர்நிலைப் பள்ளிக்கு வந்தபொழுது அங்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றவர் நான் 10வது படிக்கும்போது எனக்கு ஆங்கில ஆசிரியராக இருந்தவர். அதனால் அவரிடத்தில் உரிமையோடு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, இதை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்டபொழுது அதற்கு என்ன செலவாகும் என்று கேட்டார். குறைந்தது ஒரு 25,000 ரூபாய் ஆகும் என்று. அப்பொழுது விளையாட்டு நிதியே 12,000 ரூபாய் தான். அதில் தான் பந்து வாங்க வேண்டும், பசங்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், கிளை மைய போட்டிகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும், ஆண்டு விழா நடத்த வேண்டும். இவ்வளவு அந்த விளையாட்டு நிதியிலிருந்து மட்டும்தான் செய்ய முடியும். அதில் இருக்கிற பணத்தை எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். அப்பொழுதுதான் ஊரிலே பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இருக்கிறது, அவரிடத்திலே நாம் ஒரு நன்கொடையாக கேட்கலாம் என்று அதன்படி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை கூட்டி இதை போன்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது, அதை நாம் பள்ளியில் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு 25,000 ரூபாய் ஆகும் என்று சொன்னபொழுது அப்பொழுது ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருந்த ரெட்டியார், நான் 10,000 தருகிறேன், மற்றதை பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தரட்டும் என்று கூறினார்கள். அதன் பின்பு ஒரு காட்டுக்கு சென்று ஒரு தேக்க மரத்தை வெட்டி வந்து அளவு தெரியாமல் எனக்கு தெரிந்த அளவிலே அதை கடைந்து முதலாக விக்கிரவாண்டி பள்ளியிலே மல்லர் கம்பம் என்ற ஒரு பயிற்சியை தொடங்கினேன். அப்பொழுது விளையாட்டு அலுவலராக இருந்த சோமசுந்தரம் என்பவர் ஆய்வுக்கு வந்தபொழுது நிகழ்வினை கண்டு மிக சிறப்பாக இருக்கிறது, ஜனவரி 26 ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட மையமான கடலூரில் மாவட்ட ஆட்சியர் முன்பு இதை செய்ய ஏற்பாடு செய்யலாம், பயிற்சி அளிங்கள் என்று சொன்னார். நானும் 1 மாத காலமாக ஒரு 15 மாணவர்களை நன்றாக பயிற்சி அளித்தேன். அதனுடன் ஜிம்னாஸ்டிக், நெருப்பு வளையத்தில் குதித்தல் போன்ற நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்தேன். அப்பொழுது அந்த ஜனவரி 26 கடலூரில் நடந்த பொழுது அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த அரங்கநாயகம் தலைமையிலே நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வை கண்ட அரங்கநாயகம் அவர்கள், இந்த நிகழ்வை முதலமைச்சர் எம்ஜிஆர் பார்த்தால்
மிகவும் மகிழ்வார். ஆகவே குழந்தைகள் தின விழா கோயம்புத்தூரிலே நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு இந்த மாணவர்களை தென்னார்காடு மாவட்ட பெற்றோராசிரியர் சங்கம் செலவு செய்து அனுப்புகள் என்று கூறி ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி நவம்பர் 14 கோயம்புத்தூரில் குழந்தைகள் தின விழாவில் பங்கு பெற நவம்பர் 10 காலையிலேயே கிளம்பி நவம்பர் 11 கோயம்புத்தூர் விளையாட்டு திடலுக்கு சென்றேன். 3 நாள் ஒத்திகை நடந்தது. பார்ப்பவர்கள் அனைவரும் மிகவும் பாராட்டினார்கள். எங்களுடைய துரதிர்ஷ்டம் 13 மாலை பெய்ய தொடங்கிய மழை 15 காலை வரை ஓயவில்லை. அதனால் 14 அந்த திடலிலே முழங்கால் அளவுக்கு தண்ணீர் இருந்ததால் குழந்தைகள் தின நிகழ்ச்சியை தமிழக முதல்வர் எம்ஜிஆர் ரத்து செய்துவிட்டு விஞ்ஞான கண்காட்சியை மட்டும் தொடங்கி வைத்து அவர் சென்னைக்கு சென்று விட்டார். அந்த நிகழ்ச்சியை மட்டும் எம்ஜிஆர் பார்த்திருப்பாரேயானால் மல்லர் கம்பத்தினுடைய தலையெழுத்து வேறு மாதிரியாக ஆகியிருக்கும். தோழர்களே, ஐயாவிற்கு சிறிது ஓய்வு தேவைப்படுவதால் நாம் சிறிது காணொலியை காண்போம். சிறிது நேரத்திற்கு பிறகு ஐயா தன்னுடைய உரையை தொடங்குவார். ஐயா அவர்கள் தனது உரையை தொடங்குவார். ஐயா. அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். அந்த தமிழக முதல்வரினுடைய வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால் மனம் கொஞ்சம் சோர்ந்து போய் விழுப்புரம் வந்து ஒரு சில மாணவர்களை வைத்து இந்த மல்லர் கம்ப பயிற்சியை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சென்னையிலிருந்து விளையாட்டு களஞ்சியம் என்ற ஒரு தமிழ் பத்திரிகை விளையாட்டை பற்றி மாதம் ஒரு முறை வருகிறது. அதனுடைய ஆசிரியர் எனக்கு நீண்ட நாள் தொடர்புள்ளவராக மட்டுமல்லாமல் என்னுடைய வளர்ச்சியிலே அக்கறை உள்ளவராக இருந்தார். அவர்தான் ஒரு முறை சொன்னார், இது தமிழ்நாட்டு கலை, ஆனால் இதை வடநாட்டுக்காரர்கள் தங்கள் கலை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆண்டுதோறும் போட்டிகள் நடத்துகின்றார்கள். நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒரு முகவரியை கொடுத்தார். நானும் அவர்களோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அமைப்பு இதுவரை
எங்களோடு பதிவு செய்யவில்லை. நீங்கள் வேண்டுமானாலும் பதிவு செய்து கொண்டு நீங்கள் போட்டிக்கு வாருங்கள் என்றார்கள். போட்டி எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஒரு 18 மாணவர்களை வைத்துக்கொண்டு காலை 6 மணி அளவிலிருந்து காலை 8:30 மணி வரை விழுப்புரம் நகராட்சி பூங்காவிலே இந்த மலர் கம்பத்தை நட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பேன். 8:30 மணிக்கு மேல் அந்த மரத்தை பிடுங்கி அங்கு உள்ள ஒரு அறையில் வைத்துவிட்டு மர நட்ட குழியில் மணலை தள்ளிவிட்டு சென்று விடுவோம். மறுநாள் காலை வந்து பார்த்தால் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள், நாங்கள் வளர வேண்டும் என்று அக்கறை கொண்டவர்கள், ரொம்ப சாமர்த்தியமிக்க சண்டாளர்கள் அந்த குழியிலே காலை கடனை முடித்திருப்பார்கள். அதற்கு பின்பு ஆசாரியத்திலே ஒரு அகப்பை செய்து அந்த மலத்தை எல்லாம் வாரி ஓரமாக போட்டுவிட்டு மீண்டும் தூரத்தில் உள்ள மணலை சேர்த்து மறுநாள் காலையில் அந்த மலர் கம்பத்தை நட்டு பயிற்சி செய்வோம். இப்படி பயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது தேசிய மலர் கம்ப சம்மேளனத்திலிருந்து போட்டிக்கு அழைப்பு வந்தது. அப்பொழுது வயது வாரியாக பிரிக்கப்பட்டு 12 வயதில் 4 மாணவர்கள், 14 வயதில் 4 மாணவர்கள், 16 வயதில் 4 மாணவர்கள், 18 வயதில் 4 மாணவர்கள் என்றும், அதே போன்று மகளிர் பிரிவிலும் வயது பிரிக்கப்பட்டு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. ஆனால் நான் மகளிரை மலர் கம்ப பயிற்சியிலே அதுவரை இணைக்கவில்லை. அதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, சாதாரணமாக உடற்கல்வி ஆசிரியர்கள் என்றாலே பெண்களிடத்தில் தப்பாக நடப்பவர்கள் ஒரு எண்ணம் அந்த காலத்தில் இருந்தது. 2வது, அவர்களை கூட்டு வரவைத்து அவரை பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவது என்றெல்லாம் என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்ததால் நான் மகளிர் அணியை விட்டுவிட்டு ஆடவர் அணியை மட்டும் அழைத்து கொண்டு சென்றேன். அப்பொழுது ரயில்வே சலுகை கிடையாது. முழு டிக்கெட் போட்டு கொண்டு போக வேண்டும். முதல் போட்டி பம்பாயிலே நடைபெறுகிறது. ஒரு மாணவனுக்கு போக 600 ரூபாய், வர 600 ரூபாய், 1200 ரூபாய். ரயிலிலே 2 நாள் பயணம் செய்ய வேண்டும். உணவு இவையெல்லாம் இருந்தது. இருப்பினும் ஒரு வெறித்தனமான எண்ணத்தில் இதற்கு போய் ஆக வேண்டும் என்று என்னுடைய துணைவியாரிடத்திலே ஒரு ஒப்புதல் கேட்டு அவர்கள் கையிலே போட்டிருந்த 2 வளையல்களை அடமானமாக வைத்து 18 மாணவர்கள் நானும் பம்பாய் சென்றோம். அப்பொழுதுதான் தெரிந்தது மல்லர் கம்பத்தினுடைய உயரம் என்ன, மல்லர் கம்பத்தினுடைய பருமன் என்ன, மல்லர் கம்பத்தினுடைய செய்ய வேண்டிய ஆசனம் என்ன, அது எத்தனை நிமிடங்களில் செய்ய வேண்டும், எப்படி ஏற வேண்டும், எப்படி இறங்க வேண்டும், இறங்கும்போது என்ன தவறு செய்தால் எவ்வளவு மதிப்பெண் குறையும்,
இதையெல்லாம் அப்பொழுதுதான் தெரிந்தது. இருந்தாலும் ஒரு 10 வருடங்களாக மிகுந்த சிரமப்பட்டு எனக்கு ஊக்கம் தருகின்ற விழுப்புரத்தில் உள்ள அரிமா, தொழிற்சங்கம், சமூக சேவை அமைப்பு, என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய பழைய மாணவர்கள், இவர்கள் உதவியோடு 10 ஆண்டுகளாக நாங்கள் தேசிய போட்டியிலே பங்கு பெற்றமே தவிர பரிசு பெறவே இல்லை. இந்த பரிசு பெறுவதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் இந்த 2 நாள் ரயிலிலே பயணம் செய்யும்போது எங்களுக்கு தமிழகத்தின் உணவு கிடைப்பதில்லை. அங்கு போய் 4 நாள் இருக்கும் பொழுது சப்பாத்தி, தக்காளி, வெள்ளரி பிஞ்சு இது மட்டும்தான் கிடைக்கும். இது நமது மாணவர்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அதனாலேயே பாதி மாணவர்களுடைய பலம் இந்த 5 நாட்களிலேயே சுருங்கிவிடும். மீதி பலத்தை வைத்துக் கொண்டுதான் போட்டியிலே கலந்து கொண்டு சான்றிதழ் மட்டும் பெற்று வந்தேன். அப்பொழுதுதான் சரி, இந்த போட்டியை நாம் சென்னையிலே நடத்தினால் உணவு பிரச்சனை மாணவர்களுக்கு குறையும் என்று ஒரு உத்தேச செலவு போட்டோம். கிட்டத்தட்ட நான் சொல்லுவது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்பொழுது தேசிய மல்லர் கம்பத்தில் உறுப்பினராக இருந்த மாநிலம் 13 மாநிலங்கள் தான். அதிலே ஒன்று தமிழ்நாடு. இந்த 13 மாநிலத்திலிருந்து 40-45 மாணவர்கள் ஒரு மாநிலத்திற்கு வருவார்கள். கிட்டத்தட்ட 500 மாணவர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள் என்று ஒரு 600 பேர் இருக்கும். இவர்களுக்கு 5 நாள் உணவு, அவர்களுடைய வடநாட்டு உணவு சப்பாத்தி, தக்காளி, வெள்ளரி பிஞ்சி, உருளைக்கிழங்கு இதை போன்று தர வேண்டும். நமது மாணவர்கள் மாமூலாக சாதம், சாம்பார் சாப்பிடுவார். ஆனால் இந்த 4 லட்சம் ரூபாயை நான் ஒரு சாதாரண உடற்கல்வி ஆசிரியர் சமாளிப்பது எப்படி என்று யோசனை செய்து கொஞ்சம் முயற்சி செய்து, என்னுடைய முயற்சிக்கு பலர் ஒத்துழைத்தார்கள். சிலர் இது உனக்கு தேவையா என்ற வினாவை வைத்தார்கள். இருந்தாலும் சென்னையிலே சோழிங்கநல்லூர் என்ற ஊரிலே ஒரு மெட்ரிக் பள்ளி அங்கு விடுதியோடு அங்கு இருந்தது. அந்த பள்ளியிலே 13வது தேசிய போட்டியை தமிழ்நாடு நடத்தியது. அன்று அந்த போட்டிக்கு மதிப்புக்குரிய அமைச்சராக இருந்த எங்களுடைய பகுதி அமைச்சர் பொன்முடி, அடுத்து இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க ஜெகத் ரட்சகன், விஜி சந்தோஷம் இவர்களை பரிசளிப்பு நிகழ்விலே கூட்டிருந்தேன். அவர்களும் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து ஒரு பெருந்தொகை கொடுத்து உதவினார்கள். இருந்தாலும் எல்லா மாநிலங்களையும் அனுப்பிவிட்டு பள்ளியை காலி செய்யும் பொழுது பள்ளியினுடைய உணவுக்கு 50,000 ரூபாய் தர வேண்டிய சூழ்நிலை. சுத்தமாக கையிலே காசு இல்லை. அன்று இரவு படுத்து கொண்டிருக்கும் பொழுது
ஒரு தவறான முடிவுக்கு கூட வந்தேன். அந்த சோழிங்கன் ஒரு பக்கத்திலே கடல். பேசாமல் நாம் அதில் போய் இறங்கி விடலாம் என்ற ஒரு நினைவு கூட வந்தது. அப்பொழுது ஒரு திருமண வீட்டிலிருந்து ஒரு பாடல் கேட்டது. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அந்த பாட்டு பலமுறை காதில் ஒலித்ததால் என்னுடைய அந்த தற்கொலை முயற்சியை கைவிட்டுவிட்டு சரி பார்ப்போம் என்று காலையிலே எழுந்து அந்த பள்ளியினுடைய தாளாளரிடத்திலே நான் விழுப்புரம் சென்று 2-3 நாளில் உங்களுக்கு படத்தை அனுப்புகிறேன் என்று கூறினேன். அவர்களும் எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து ஒப்புதல் அளித்தார்கள். முதலாக 13வது மாநில தேசிய மல்லர்கம்ப போட்டியை தமிழகத்திலே நடத்திய பொழுது ஒரே ஒரு தங்கப் பதக்கத்தை தமிழ்நாடு பெற்றது. அதுவே எங்களுக்கு ஏதோ ஒலிம்பிக்கிலே தங்கப் பதக்கம் பெற்றது போல் ஒரு ஆய்வு. அதன் பின்பு தேசிய மல்லர் கம்பம் வளர்ந்து விட்டது. அவர்கள் ஒன்றிய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த போட்டிக்கு ரயில்வே கட்டண சலுகையும் மற்றதையும் வாங்கிவிட்டார்கள். அதற்கு பின்பு நாங்கள் எந்த மாநிலம் செல்வதாக இருந்தாலும் 4/1 டிக்கெட், 1000 ரூபாய் டிக்கெட்னா 250 ரூபாய் இருந்தா போதும். அந்த ஒரு சலுகையை தேசிய மல்லர் கம்ப சம்மேளனம் ஏற்படுத்தி தந்தது. அதன் பின்பு விழுப்புரத்திலே மல்லர் கம்ப நிகழ்ச்சி பலருடைய பார்வைக்கு வந்தது. அது ஒரு நிகழ்ச்சியாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதை செய்து காட்டுகின்ற அளவிற்கு ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் மாணவிகள் பங்கு பெற ஆசைப்பட்டார்கள். அதற்கு முன்பு வரை அந்த மல்லர் கம்ப பயிற்சியை பெற்றவர்கள் 3 வேளை உணவில் 1 வேளை உணவு தின்றுவிட்டு மறுநாள் காலையில் வருபவர்கள். மிக பிற்படுத்தப்பட்ட மிக தாழ்மையான மாணவர்கள் தான் பயிற்சிக்கு வருவார்கள். அவருக்கு அந்த ஜட்டி கூட நான் தான் தைச்சு தரணும். அப்படிப்பட்ட நிலை ஒரு 5-6 காலமாக ஓடிய பொழுது இந்த தேசிய மல்லர் கம்பத்தினுடைய சட்ட விதிகள், பயிற்சி முறைகள் எல்லாவற்றையும் தெரிந்து ஒரு வெறித்தனமான பயிற்சியை தந்து ஒரு 35 ஆண்டுகள் எந்தவித தொகையும் மாணவரிடத்தில் வாங்காது என்னுடைய வருமானத்திலும் என்னுடைய துணைவியார் வருமானத்திலும் என்னை நம்பி நான் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற விழுப்புரத்தை சார்ந்த அரிமா சங்கம், சுழல் சங்கம், சமூக சேவை அமைப்பு இவை போன்ற பெரியோருடைய ஒத்துழைப்பால் இந்த 35 ஆண்டுகளாக நடத்தினேன். அதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு 30 ஆண்டுகள் உண்டு உறங்கி பயிற்சி பெறும் பயிற்சி முகாம். மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 30ஆம் தேதி வரை ஒரு 75லிருந்து 100 மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு தந்து ஒரு பள்ளியிலேயே படுக்க வைத்து மீண்டும் காலையிலே 6 மணிக்கு எழுப்பி
அவருக்கு பயிற்சி அளித்து 9 மணிக்கு உணவு கொடுத்து 10லிருந்து 12 வரை ஓவிய பயிற்சி, ஆங்கில பயிற்சி, கவிதை எழுதுதல் போன்ற பயிற்சிகள் தந்து மதிய உணவு தந்து மீண்டும் 4 மணிக்கு பயிற்சி தொடங்கி 9 மணி வரையில் அந்த பயிற்சி தொடங்கும். இது ஒரு 30 ஆண்டுகளாக நடத்தினேன். அப்பொழுது எனக்கு நண்பர்கள் உதவி செய்தார்கள். ஒரு தென்னார்காடு மாவட்ட அரிசி ஆலையினுடைய உரிமையாளர் குபேரன் செட்டியார் என்பவர் மே மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற பயிற்சி முகாமுக்கு நல்ல அரிசியாக ஒரு 3 மூட்டை அரிசி தருவார். அதே மாதிரி சில ரைஸ் மில் ஓனர்கள் அவர்கள் அன்றாடம் அரைக்கின்ற அரிசியில் ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து ஒரு டின்னிலே போட்டு மாதா மாதம் அந்த அரிசியை பாலிஷ் பண்ணி அதை விற்று அந்த காசியில் இட்லி மாவு அரைக்கின்ற அரிசியை வாங்கி தருவார்கள். அதற்கு பின்பு பெற்றோர்களும் சரி, மற்றவர்களும் சரி, மளிகை சாமான்கள் வாங்கி தருவார்கள். இப்படி ஒரு 10 ஆண்டுகளாக ஓடிய அந்த பயிற்சி முகாம் 10வது ஆண்டிலிருந்து சனிக்கிழமையானால் மீன் குழம்பு, ஞாயிற்றுக்கிழமையானால் கறி குழம்பு என்ற நிலை உயர்ந்தது. இது அத்தனைக்கும் காரணம் பெற்றோர்கள்தான். நான் எந்த முயற்சியும் செய்யவில்லை. என்னுடைய உழைப்பை பார்த்து இது தமிழகத்துக்கு தேவை என்று நினைத்து 100 பெற்றோர்களும் அந்த 100 நாள் எனக்கு உதவி செய்த காரணத்தால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அந்த பயிற்சி முகாம் நடத்தி இப்ப வந்த கொரோனா காலத்திலிருந்து நிறுத்திவிட்டேன். அதற்கு ஒரு காரணம் என்னுடைய வயது மூப்பு. இன்று எனக்கு வயது 85. அதனால் தொடர்ந்து பயிற்சி அளிக்க முடியவில்லை. ஆனால் இன்று தமிழகத்திலே 26 மாவட்டங்களில் மல்லர் கம்பம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் மேல் பயிற்சி பெறுகிறார்கள். அதை பயிற்சி அளிக்கின்ற மாணவர்கள் என்னிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள் சில பேர், என்னிடத்திலே பயிற்சி பெற்று அவர்களிடத்திலே பயிற்சி பெற்றவர்கள் சில பேர், எல்லோரும் இப்பொழுது ஒரு தொகையை சம்பளமாக வாங்கி கொண்டு அந்த பயிற்சியை நடத்துகின்றார்கள். இருந்தாலும் மல்லர் கம்பம் வளர வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அவர்களை குறை சொல்லாமல் ஏழை மாணவரிடத்திலே அதிகம் வாங்காதீர்கள், வசதி படைத்தவிடத்திலே வாங்குங்கள் என்று கூறினேன். இப்பொழுது மல்லர் கம்ப நிலை என்ன ஆகிவிட்டது என்றால், ஆங்கில பள்ளிக்கு எப்படி பெற்றோர்கள் காலையில் 8 மணிக்கு தன்னுடைய பிள்ளையை இருசக்கர வாகனத்திலே பள்ளிக்கு கொண்டு வந்து விடுகிறார்களோ, அதேபோல் மால்கம் பயிற்சிக்கு 6 மணிக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு மீண்டும் 8 மணிக்கு வந்து அழைத்து கொண்டு சென்று அதற்கு பின்பு பள்ளிக்கூடம் அனுப்புகின்ற நிலை இன்று தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் மல்லர் கம்பம் வளர வேண்டுமானால் அரசு நிறைய சலுகைகள் தர வேண்டும். இப்பொழுதை பொறுத்தவரை விளையாட்டு அமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் எல்லா விளையாட்டு துறைக்குமே நல்ல சலுகைகள் தந்திருக்கிறார். அதிலே ஒன்று மல்லர் கம்பம். எங்களுக்கென்று ஒரு தனி சலுகை கிடையாது. ஆனால் இந்த தமிழர் விளையாட்டை பொறுத்தவரை சிலம்பம், கபடி, மல்லர் கம்பம், கரகம், பரதம்
இதை போன்றுதான் தமிழர் கலைகள். இவைகளுக்கு தமிழக அரசு மற்ற விளையாட்டுகளுக்கு தருகின்ற ஊக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் ஊக்கம் தருவாளேயானால் தமிழர் கலை மேலும் வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக மீதி விளையாட்டை விளையாடுகின்றவர்கள் ஆட்டக்காரர்கள்தான். வாலிபால் பிளேயர், பாஸ்கெட்பால் பிளேயர், ஹாக்கி பிளேயர் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் தமிழக விளையாட்டை பொறுத்தவரை சிலம்ப ஆட்டக்காரன் என்று யாரையும் கூற மாட்டார். சிலம்ப ஆட்ட வீரன், மல்லர் கம்ப வீரன், கபடி வீரன் என்றுதான் சொல்லுவார்கள். அப்படி ஒரு வீர நிகழ்ச்சியை தமிழகத்திலே உள்ள பரதம், கரகம், கபடி, சிலம்பம், மல்லர் கம்பம் போன்ற விளையாட்டுகளுக்கு மேல் இப்போது நன்றாகவே தமிழக அரசு உதவி செய்கிறது. அதன் மூலமாகத்தான் இன்று பல மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் பெறுகின்றார்கள். கிட்டத்தட்ட விழுப்புரத்திலே மட்டும் ஒரு 8-9 மாணவர்கள் 2-3 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஸ்காலர்ஷிப் பெற்றிருக்கிறார்கள். அந்த 2-3 லட்சம் ரூபாயில் ஒரு 10 பைசா கூட நான் தொட்டது கிடையாது. ஆனால் என்னுடைய அந்த 35 ஆண்டு பயிற்சியில் நான் இழந்தது அதிகமாக இருந்தாலும் இன்று மல்லர் கம்பம் என்றால் உலகதுறை என்று தமிழக அரசிலே தெரிகின்ற அளவிற்கு அந்த விளையாட்டு வளர்ந்திருக்கிறது. அதையே நான் பெருமையாக நினைக்கிறேன். குறிப்பாக கிருஷ்ணா அவர்கள் எனக்கு இந்த விளையாட்டை மேலும் பிரகாசிக்க செய்கின்ற அளவுக்கு உங்களோடு தொடர்பு வைத்து இதை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கின்றார். மேலும் நீங்கள் எனக்கும் ஊக்கம் தருவீர்களானால் அடுத்து நடைபெறுகின்ற ஆசிய போட்டியானாலும் சரி, ஒலிம்பிக் போட்டியானாலும் சரி, இந்திய அணி மல்லர் கம்ப போட்டிக்கு நிச்சயம் செல்லும். அதிலே பாதி விளையாட்டு வீரர்கள் தமிழக விளையாட்டு வீரர்களாக இருப்பார்கள். அதிலே பதக்கம் பெறுகின்றவர்களில் பாதி பேர் தமிழக விளையாட்டு வீரராக இருப்பார்கள். அதற்கு எனக்கு ஊக்கம் தருவில்லையானால் என்னால் முடிந்த அளவிற்கு மீண்டும் மல்லர் கம்பத்தவற்றுக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்ச வாய்ப்பு இருக்கும் என்று கூறி இன்னும் சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். இது வரைக்கும் பேசுறது ஏதாவது உபயோகரமா இருந்ததா? நிறைய உபயோகமா இருந்தது. ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? ரொம்ப பயனுள்ள ஒன்றாக இருந்தது. இதுல என்ன இந்த இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதுல தெரிந்தது அப்படின்னா தனி மனிதராக ஒருவர் இப்படி ஒரு கலை இருக்கின்றது, இந்த கலையை பேணி காக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல எவ்வளவோ அசௌகரியங்களுக்கு இடையில சொந்த செலவுல பல நேரங்களில் மிகுந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஒரு அழுத்தத்திற்கு இடையிலேயும் நீங்கள் இவ்வளவு சாதித்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல. தனி மனித ஆர்வம் அதுல இல்லாட்ட இது எந்த ஒரு விளையாட்டுமே தழைக்காது. அதை நீங்க உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி எவ்வளவு இதுல இருந்தது அப்படின்னு நீங்க சொன்னது மிக மிக முக்கியமானது. ஆனால் அடுத்து நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவது என்னன்னா, இந்த மல்லர் கம்பம் அப்படிங்கிற இந்த விளையாட்டு என்ன, இதனுடைய தோற்றம் என்ன? இது தமிழ் விளையாட்டு அப்படின்னு சொல்றீங்க, அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? இதை ஏன் தமிழ் விளையாட்டுன்னு சொல்றோம்? ஐயா வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். சொல்லுங்க. இல்ல நீங்க இந்த இது ஐயா அழகா சொல்லிட்டாரு அவருடைய தனிப்பட்ட முயற்சிகளை. நீங்க இப்ப பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி மல்லர் கம்பம் என்றால் என்ன,
அதை ஆமாங்க. மட்டும் நீங்க சொல்லுங்க. அதனுடைய தோற்றம் இல்லாட்டா அதனுடைய இதை பற்றி நீங்க சொன்னாலும் சரி, அவர் சொன்னாலும் சரி, அதற்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதுதான் இப்ப அடுத்த டாபிக் அதான். அடுத்த ம், செஷன். அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டயர்ட் ஆகுது, கொஞ்சம் மூச்சு இறைக்குது. அதனால ம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அவர் இப்ப அடுத்து வந்து தமிழுக்கு இப்ப இது வந்து மல்லர் கம்பம்க்கும் தமிழுக்குமான என்ன தொடர்பு? இது ஏன் நம்ம மல்லர் கம்பம்னு சொல்றோம்? இது ம். மல்யுத்தத்திலிருந்து இது எப்படி மல்லர் கம்பமா வந்தது? ஒரு பயிற்சி முறை எப்படி விளையாட்டா மாறுனது? கரெக்ட். அப்படின்ற அந்த தொன்மைய வந்து இப்ப ம், அடுத்த ஒரு 15 மினிட்ஸ் அதுதான் நம்ம இப்ப பேச போறோம். இப்ப ம். அது வந்து இப்ப என்னன்னா, இப்ப நம்ம அந்த டைரக்ட்டா அந்த அந்த வந்து தொன்மைக்கு போனோம்னா, இது விளையாட்ட பத்தி நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்காது. ஆமா. அப்போ இப்போ வந்து நம்ம இது விளையாட்டுன்றது எப்படி இருக்கு? இது மரபு விளையாட்டுக்குன்றதுக்கான சான்று என்ன? இது எப்படி வளர்ந்தது? முக்கியமா எக்ஸாக்ட்லி. தமிழ்நாட்டுல. ம். இது என்ன ஆகுன்னா, இப்ப நம்மளுக்கு சிலம்பம் நெறைய பேருக்கு தெரியும். கபடி நெறைய பேருக்கு தெரியும். ஆனா ஆமா. மல்லர் கம்பம்ன்றது நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. இப்ப இது வந்து வடநாட்டுல, வட இந்தியால மால்கம் அப்படின்னு மகாராஷ்டிரால ரொம்ப முன்னோடியா ரொம்ப வந்து அவங்க தான் வந்து இதுல பைனியர் அப்படின்ற மாரி, இது இந்த ரோப் யோகா அளவுக்கு வந்து வளர்ந்துருக்காங்க. ஆனா இது தமிழ்நாட்டுல இருந்து போனதான்றதே நெறைய பேருக்கு தெரியாது. அப்ப Yeah. அந்த விளையாட்டு வந்து எப்படி நம்மளுக்கு தமிழ்நாட்டோட விளையாட்டே தமிழ்நாட்டுல மறைஞ்சு, அது எப்படி மறுபடியும் இந்த வந்து 35 ஆண்டு காலத்துல எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த புரிதலுக்காக தான், இப்ப இந்த இந்த ஒரு அந்த ஒரு சுருக்கமா இது நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் அத பத்தி நம்ம பார்த்தது. அது அங்க அவங்க ஐயா சொன்ன மாரி அவங்க மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்திருந்தாங்கன்னா, இது விளையாட்டே சிலம்பம் மாரி வந்து வளர்ந்திருக்கலாம். அது வந்து பார்க்காததுனால இது வந்து மறைமுகமா தான் இருந்திருக்கே தவிர, இப்படி ஒரு விளையாட்டு இருக்குன்றதே பல பேருக்கு தெரியல. ஒரு பயிற்சி முறை விளையாட்டா இருக்கிறதுன்றதே நெறைய பேருக்கு தெரியல. இப்ப இந்த விளையாட்டு எப்படி நமக்கு வந்தது அப்படின்றத நம்ம வந்து 2ஆம் பாகத்துல இப்ப நம்ம பார்க்கலாம். ஐயா ரெடி ஆயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம இது வந்து தொடர்ந்து ஐயா கிட்ட நம்ம கேட்போம். ஐயா, மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மல்லர் கம்பம் எப்படி தமிழர் விளையாட்டானது? மாமல்லர் காலத்தில் மன்னர்கள் தன்னுடைய நாட்டில் மல்லர்களை தயார் செய்து வேறு ஒரு நாட்டு மல்லனோடு போயிட செய்து அவனை வெற்றி பெற்ற பின் தன்னுடைய நாட்டின் கொடியை அந்த நாட்டிலே நட்டுவிட்டு வருவான். அதோடு அல்லாமல் இந்த மல்லர் கம்பம் கஞ்சிபுரம் கோயிலில் நீங்கள் பார்த்தீர்களானால் சிலை வடிவிலே இருக்கிறது. எப்படி ஒருவன் மரத்தில் ஏறுகிறான் என்று. ஆனால் இந்த மல்லர் கம்பத்தை பயிற்சி பெற மல்லர்களுக்கு அன்றாடம் ஒரு ஆள் தேவைப்படும். அந்த நிலையை போக்க செதும்புகள் ஏறாத ஒரு நல்ல தேக்க மரத்தில் கடைந்து அதில் வெண்ணெய், ஆட்டு கொழுப்பு, விளக்கெண்ணெய், வழவழப்பான பவுடர் முதலியவைகளை தடவி ஊற வைத்து அதன் பின்பு அதை நட்டு அதிலே பொடி போடும் பொழுது தொடை எரிச்சல் வராது, வழவழப்பாக இருக்கும். அப்பொழுது துடையினுடைய தசை நார்கள் அந்த வழவழப்பிலிருந்து கீழே இறங்காமல் அழுத்தி பிடிப்பதற்கு தசை நார்களை பலமாக பயன்படுத்தும். இப்படிதான் மல்லர் கம்ப பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற்றார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்க வேண்டுமானால் இதை நான் சொல்வதை நீங்கள் எடுத்துவிட்டாலும் எடுத்துவிடலாம். இன்று
மலைக்கல்லன் படத்தில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் மாமல்லனாக நடித்த காலத்தில் வரை அவர் போட்ட சண்டைகள் அத்தனையுமே மல்லர் கம்ப பொடிகள் தான். அந்த மல்லர் கம்பத்தில் எப்படி எகிரி பிடி போடுவது, எதிரியின் கழுத்தை எப்படி நெருக்குவது, அவன் கழுத்திலிருந்து எப்படி தன்னை விடுவிப்பது, இடுப்பில் எப்படி பொடி போடுவது, தொடையில் எப்படி பொடி போடுவது, எப்படி சம்மர்சால்ட் அடிப்பது, இதை போன்ற விளையாட்டுகள் எல்லாம் அந்த மரத்திலே பயிற்சி அளிக்கப்படும். இன்னும் ஒன்று என்ன என்றால், இந்த மல்லர் கம்பத்தில் 3 விளையாட்டுகள் ஒன்றாக சேர்ந்தது. ஒன்று ஜிம்னாஸ்டிக், 2வது ஆசனா, 3வது மல்லர் கம்பம். இந்த மல்லர் கம்பத்தில் ஒரு ஆசனாவை 20 நிமிடத்தில் போட்டு முடிக்க வேண்டும். அது மாதிரி 20 செகண்டில் போட்டு முடிக்க வேண்டும். அதே போல 15 ஆசனாக்களை 30 செகண்டில் முடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு நடுவர்கள் மதிப்பெண் போடுவார்கள். அதே போன்று அந்த மரத்தில் ஏறுவது பலவிதமான பிடிகளிலே ஏற வேண்டும். அந்த மரத்தில் இருந்து இறங்கும் பொழுது பலவிதமான வழிகளில் இறங்க வேண்டும். அப்படி இறங்கும் பொழுது தரையை தொட்டவுடன் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். ஒரு அரை இன்ச்சு ஆடினால் கூட மதிப்பெண் குறைந்துவிடும். இப்படி அதற்கு சட்ட விதிகள் உண்டு. இந்த மல்லர் கம்ப விளையாட்டை அந்த காலத்து மன்னர்கள் தன்னுடைய நாட்டு மன்னர்களை உருவாக்கி மற்ற மன்னர்களோடு போட்டி போட வைத்து தன்னுடைய நாட்டு கொடி அங்க நாட்டி வைத்து தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி வந்த காலம் உண்டு. ஆனால் அதை நாளடைவில் பாதுகாக்கவோ உபயோகப்படுத்தவோ பயிற்சி அளிக்கவோ மல்லர்களை பயன்படுத்தவோ மல்லர்களை ஊக்குவிக்கவோ யாரும் தயாரான நிலையில் அது மங்கி மண்ணோடு புதைந்து விட்டது. அப்படி புதைந்து போன அந்த ஒரு கலையை என்னால் முடிந்த அளவிற்கு தோண்டி அதை தூசு தட்டி அதற்கு பாலிஷ் போட்டு தமிழகத்திலே மாணவர்களை உருவாக்கியுள்ளேன். இன்னுமேல் இது வளர வேண்டுமானால் இதை கற்றுக் கொடுக்கின்ற இளைஞர்கள் இன்னும் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு புதிய புதிய வழிமுறைகளை கையாண்டு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இந்த மல்லர் கம்ப தேசிய போட்டியில் குழு போட்டி என்று ஒன்று உண்டு. அதாவது நாம் ஆடவர்கள் 18 பேரை இட்டுன்னு போவோம். இந்த 18 பேரும் அந்த மல்லர் கம்பத்தில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு ஒரு பிரமிஸ் மாதிரி அமைக்கணும். அந்த மல்லர் கம்பத்திற்கும் அந்த 18 பேருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி அந்த குழு போட்டியில் தமிழ்நாடு அணி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக தங்க பதக்கத்தை பெற்று வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மல்லர் கம்பத்தில் மாணவர்கள் என்னென்ன செய்கின்றார்களோ, என்னென்ன பிடி போடுகிறார்களோ, எப்படி எப்படி ஏறுகிறார்களோ, எப்படி எப்படி இறங்குகின்றார்களோ, என்னென்ன ஆசனம் போடுகின்றார்களோ, அதை அத்தனையும் மாணவிகள் தொங்கும் கயிறு, அதாவது ரோப் மால்கம் என்பதிலே போட்டு காட்டுவார்கள். அது மாணவர்கள் செய்வதை விட கடினமானது.
இருந்தாலும் இப்பொழுது தமிழகத்து மாணவிகள் அதை சர்வசாதாரணமாக செய்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது கூட தேசிய போட்டி நாளை ஹரியானாவிலே நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 12 மாணவிகள் செல்கிறார்கள். உங்களுடைய வாழ்த்துகளோடு அவர்கள் தங்கப்பதக்கம் பெற்று வர வேண்டும் என்று நீங்கள் ஆசி கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த மாணவர்களை அழைத்து செல்கின்ற மேலாளர்கள் துரை செந்தில்குமார், ஜனார்த்தனன், ஆதி, சென்னை மால்கம் அசோசியேஷன் செயலாளர் ராமச்சந்திரன், சங்கீதா, புதுவை மாநில செயலாளர் கணேஷ், இவர்களெல்லாம் மாணவர்களை அழைத்து செல்கிறார்கள். வெற்றி பெற்று வந்தால் நல்லது, வெற்றி பெறாமல் வந்தால் ரொம்ப நல்லது என்று எடுத்துக்கொண்டு, உங்களோட ஆசையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் அந்த மாணவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களால் முடிந்த, உங்களால் இயன்ற, உங்களுடைய தகுதிக்கு பங்கம் வராமல் எங்களுக்கு என்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ செய்வீர்களானால், என்னால் முடிந்த அளவிற்கு இந்த மல்லர் கம்பத்தை உயர்த்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றிங்க ஐயா. நீங்க மன்னர் காலத்துல இருந்து நமக்கு இந்த போட்டி நம்ம கலை நம்ம இருக்கு சொல்றோம். இங்க இருந்து வடநாட்டுக்கு போச்சு. உங்க பேரு? சந்தோஷ். சந்தோஷ் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்படிப்பட்ட மல்லர் கம்பம் ஏன் அழிந்தது அப்படின்னு கேட்டாரு. அதற்கு காரணம், மன்னர்கள் ஆட்சி முடிந்து மக்களாட்சி வந்தது. மக்களாட்சி வந்த பின்பு மக்களை பற்றி கவலைப்படுவதிலேயே மக்களை ஆளுகின்றவர்கள் கவலைப்பட்டதால், தமிழர்களை பற்றி கவலைப்படுவதற்கு அவர்களுக்கு நேரமோ அல்லது பொருளாதாரமோ குறைவாக இருந்தது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது. இந்த சிலம்பத்தை பொறுத்தவரை பல நிகழ்ச்சிகளில் அதற்கு முன்பு சிலம்பம்னா சபை ஊர்வலத்தில் ஆடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு கோயில் திருவிழாவில் ஆடுவாங்க. ஆனா அந்த நிலை இப்பொழுது கொஞ்சம் மாறி அதற்கென்று ஒரு அந்தஸ்து உரித்தாக்கி உள்ளார்கள். ஆனால் அந்த சிலம்ப கலைக்கு ஒரு 1000 சிலம்ப ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அந்த 1000 பேரும் 1000 சிலம்ப விதிமுறைகளை சொல்வதால் எதை கடைபிடிப்பது என்பது யாருக்கும் தெரியவில்லை. சிலம்ப ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து சிலம்ப கலைக்கு என்று ஒரு விதிகளை உருவாக்கி மாணவர்களை தயார்படுத்தினால் சிலம்ப கலை நிச்சயமாக தமிழகத்திலே உயரும். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுது வந்த இளைஞர்களுக்கு எந்த திறமையும் இல்லாமல் இல்லை. எல்லோருமே திறமையானவர்கள். அதனால்தான் என்னுடைய பயிற்சியிலே அந்த மாணவர்களுக்கு தான் பயிற்சி அளிக்கும் முன்பு சொல்லல, இறைவனங்க சொல்ல, பயிற்சி தொடங்குவதற்கு அவர்களுக்கு ஊக்கம் தருகின்ற வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு, திறமைக்கேற்ற வருமானம், வாழ்க்கைக்கான விழிப்புணர்வு, இயன்றதை கொடுக்கும் மனம், சுயசார்பு வாழ்கின்ற முறை, காரிருள் போக்கும் சிறு தீப்பொறியில் ஒரு சமுதாயம், அதை உருவாக்குவதே மல்லர் கம்ப குழுவின் முதல் அத்தியாயம். தீ சுவாலையாய் காட்டை எரிப்பதை விட தீப்பொறியாய் வீட்டுக்கு
ஒரு விளக்கேற்றலாம். தீப்பொறியாய் நாங்களும் விளக்கொளியாய் நீங்களும். வாழ்க தமிழ். நமக்கு கல்வி ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம வந்து பல்லவர்கள் காலத்துல ஆரம்பிச்சு பண்ணிக்கலாமா? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல்லவர் கால சரித்திரங்கள் தான் தெரியுது. இருக்கு, கஞ்சிபுரம் கோயில்ல இருக்கு. அதே மாதிரி மகாபலிபுரத்துல இருக்கு. ஐயா வணக்கங்க ஐயா, ரொம்ப சிறப்பான உரைங்கய்யா. மல்லர் கம்பத்தை பற்றிய ஐயா உலகத்துறை ஐயாவுடைய உரை முழுமையாக கேட்டேன். இந்த நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்ட தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் அதனுடைய நிறுவனர் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி. ஐயா ரொம்ப சிறந்த உரையா இருந்ததுங்கய்யா. இந்த பயிற்சி இந்த மல்லர் கம்பத்தை நான் வந்து ஒரு 2003 இது குறித்து அறிவதற்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. தஞ்சாவூர்ல ஒரு பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியில ஒரு தனியார் கல்லூரியில பணிபுரிந்த காலத்துல பயின்ற மாணவர் ஐயா தஞ்சாவூர் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியில நான் பணிபுரிந்த காலத்துல தமிழ் பேராசிரியர் ஏன்னா செங்கல்பட்டு அரசு கல்லூரி தமிழ். கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஐயாவுக்கு. இது இங்க வெளியே பேக் சைடுல இருக்கு, இங்க ஐயா கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் சவுண்டா கொஞ்சம் பேசலாம். அப்படிங்களா? இப்ப தெளிவா இருக்கு, இப்ப கேக்குதுங்களா? ஐயா என்னுடைய பெயர் முனைவர் சு மாதவன். இப்ப வந்து தமிழ் துறை தலைவரா செங்கல்பட்டு ராஜேஸ்வரி வேளாண்மை கல்லூரியில பணிபுரியுறீங்க. உங்களுடைய உரை சிறப்பா இருந்ததுங்க. இதை ஏற்பாடு செய்த தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பார்த்துதான் ஐயா உங்களுடைய மாணவர் ஒருத்தர் என்ன படிச்சாருங்க எங்க கல்லூரியில. மாணவரா பேரு? ஆமா, 2003 2004 பரணிதரன். பேர் தெரியுமாயா? பரணிதரன். ஓ ரைட். பரணிதரன் ஒரு மாணவர் பாரத் கல்லூரியில படிச்சாருங்கய்யா. அவர் வந்து தஞ்சாவூர் பாரத் கல்லூரியில MS IT படிச்சாரு. அவர் படிக்கிற காலத்துல நான் நாட்டு அலுவலராக இருந்தேன். அந்த NSS கேம்ப்ல அந்த நிகழ்வையெல்லாம் நிகழ்த்தி காட்டினாரு. மாணவர்களை அழைச்சிட்டு வந்து ஒரு நூற்றாண்டு ஒண்ணு நடத்தணும், திருப்பூர் குமரன் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு விழாவில் விழுப்புரத்துல இருந்து மாணவர்களை அழைச்சி வந்து நிகழ்த்தி காட்டினாரு. அப்புறம் அது பற்றி கல்லூரி ஆண்டு மலர்ல எழுதினாரு பாரத் ஒரு. அப்பதான் இந்த அவரு நம்ம கிட்ட கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்தாருயா. ஆமாங்க, அவரு இப்ப நீங்க சொல்றீங்களே வந்து ஹரியானாவுக்கு போயிருக்காங்கன்ட்டு, இப்போ அவங்க அங்கதான் இருக்காங்க. இப்போ அவங்க பயிற்சி எடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் தனியா பண்ணன்ற ஆசை வந்துட்டு தனியா போயிட்டாரு. ஓ, ஆனா இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த குழு அழைச்சிட்டு அவரு இன்னொரு குழு அழைச்சிட்டு போயிருப்பாரு போல இருக்கு. அப்ப நான் இப்போ பேசுனேன், நீங்க பேசுறீங்க தகவலை சொன்னேன் அவர்கிட்ட. அவரு ஐயாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு நான் பயிற்சி எடுத்தேன்னு சொன்னாரு. இப்போ அவர் இந்த ஹரியானாவுக்கு மாணவர்கள் அழைச்சிட்டு தான் போயிருக்காரு போல இருக்கு, இந்த மல்லர் கம்ப போட்டிக்காக. ஒரு நல்ல சிறந்த கலை, அந்த சிறந்த கலையை வந்து கண்டெடுத்து வளர்த்தெடுத்து ஆவணப்படுத்தி அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கையளிச்சிருக்கிறீங்க. அடுத்த தலைமுறை இப்ப கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. முன்ன விட நிறைய பேர் இருக்காங்கிறது எனக்கு தெரியுது. உங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு நிறைய பயிற்றுனர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளிகள்ல எல்லாம் இதை பயிற்சி எடுக்கிறாங்க. சில பள்ளிகள்ல அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியா, நல்ல உரையா, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பகிர்வு இருந்தது உங்களுடைய உரையில. உங்களுடைய கலையை பாதுகாப்பதற்காக தமிழ் சமூகம் உங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடப்பட்டிருக்கு. வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கா ஐயாட்ட கேட்கறதுக்கு? நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி வாசிருங்க சந்தோஷ் சார்.
அது ரெண்டு கேட்டுட்டேன் மேடம். நம்ம பல்லவர் மலர் காலத்துல கம்பம் பற்றிய தோன்றதுன்னா ஆமா நூல்கள் எதுவும் சொல்லியாச்சு. இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நூல்களா? ம். சேட் கார்டுங்களா? கிருஷ்ணன் சேட் கார்டு. நூல்கள் பத்தி யார் போட்டிருக்காங்க மேடம்? சேட்ல பல்லவர் காலத்தில் தோன்றியது சொல்லலாமான்னு கேட்டிருக்காரு கண்ணன் சார். இப்ப கல்வெட்டு பிற சான்றுகள் உண்டான்னு கேட்டிருக்காங்க. ஐயா இதை அதுக்கு பத்தி முன்னாடி வந்து பாப்பமன் வந்து கேட்ட கேள்வி வந்து என்ன மரம், அதன் அளவு, உருவாக்கும் முறை கேட்டிருக்காங்க. அவங்களே அதான் தேக்கு மரமா? மலர்கள் பற்றிய நூல்கள். ஏன் அந்த மரத்தோட அளவுகள்லாம் நீங்க அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? அளவெல்லாம் இருக்கு எங்ககிட்ட. அத ஒண்ணா ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் நான் ஒண்ணு. சரிங்க. இத பத்தி ஆனா, நம்ம நூல்கள் நூல்கள் எதாவது சொல்ல விரும்பையா? நூல்கள் வந்து எழுதி இருக்கிற ஒண்ணு. அது முடிஞ்ச இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல முடிஞ்சிடும். வேறு யாரேனும் நூல்கள் எழுதியிருக்காங்களா ஐயா? மலர் கம்பம் குறித்த நூல்கள். இல்ல என்னுடைய மாணவர்கள் தான் 2 பேர் எழுதுறாங்க. அவங்க பெயரியா? கணேஷ்னு ஒரு பையன். அவன் தான் எழுதி வைக்கிறான் கொஞ்சம் நல்லா. சரிங்க. இல்ல இதுக்கு முன்னாடி மலர் கம்பத்துக்குன்னு நூல்கள் இல்ல. சரிங்க ஐயா. அடுத்து கண்ணன் ஐயா கேட்டிருக்காங்க சந்தோஷ் சார், அது சொல்லுங்க. கண்ணன் முடிஞ்சிச்சு. கண்ணன் 3 தான் போட்டிருக்காங்க. அது பிற மாநிலங்களுக்கு எவ்வாறு செல்வது கேட்ட கேள்விதான். இங்க இருந்து வட மாநிலங்களுக்கு போச்சு இல்லைங்களா? யார் மூலியமா வட மாநிலங்களுக்கு இந்த கலை போச்சு? யார் மூலியமானா ஆனா நடுவுல இல்ல. ஆனா வந்து வட மாநிலங்கள்ல வந்து பயிற்சியில எடுத்துருக்காங்க. அவங்களே சொல்லி கொடுக்குற நிலைமை வரும் இல்லையா? அது அந்த அது நாம வந்து அதை பத்தி மலர் கம்பத்தை பத்தி கவலைப்படாத காரணத்துல வடநாட்டுல ஒரு சாமியார் ஒருத்தர் அதை தத்து எடுத்து அதை ஒரு கலையை ஆக்கி அதுக்கு ஒரு சில சட்ட திட்டங்களை வகுத்து அதை தேசிய மலர் கம்பம் ஆக்கிட்டார். சரி, வேற இருந்து வேற என்ன கேள்விகள் இருக்குங்களா நமக்கு இப்போ அடுத்து? இல்ல கிருஷ்ண கேட்டுக்கோங்க. அவங்க வந்து தொகுத்து ஏதாவது சொல்ல விரும்புனாங்கன்னா முழுமையா சொல்லிடலாம். கண்ணனையா நீங்க ஏதாவது வினாக்கள் கேக்குறீங்க ஐயாட்ட? அவருங்க வந்து ஓய்வு நேரம் நினைக்கிறேன். அதனால தொகுத்து சொல்றீங்களா? கருத்துக்களை பகிர்ந்துடலாம். ஓவராலா தொகுத்து கருத்துக்கள் சொல்றீங்களா மல்லர் கம்பம் பத்தி? நம்ம கிருஷ் அவர்களுக்கு வணக்கம். அதாவது ஐயா தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் நிறைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. வயது முதிர்வின் காரணமாக இவ்வளவு நேரம் நம்மளோட தொடர்புல இருந்து அவங்க உரை நிகழ்த்ததே வந்து நமக்கு மிக மகிழ்ச்சி. அதே நேரத்துல ஐயாவுக்கும் நம்ம இது தொந்தரவு இல்லாம நிகழ்ச்சியை சிறப்பா முடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கருத்துக்களை தொகுத்து சொல்வதாக இருந்தால் சொல்லலாம். ஏன்னா கண்ணனையா சில கேள்வி கேட்டுட்டாங்க. ஆனா அவங்களால அவ்வளவு பதில் சொல்ல இயலுமா என்ன தெரியல. அதுல நீங்க பார்த்துட்டு சொல்லி முடிச்சுக்கணும். சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிருஷ். தமிழ் மரபு அறக்கட்டளையின் மரபு விளையாட்டுகள் மற்றும் அருங்காட்சியக பிரிவு பொறுப்பாளராக இருந்துகிட்டேன். ஐயா இப்ப நமக்கு வந்து 2006ல இருந்து இது தெரியும். இந்த மே மாத கோடைகால பயிற்சி அப்பதான் அறிமுகமானோம். அப்பதுல இருந்து ஐயாவும் எங்களுக்கும் வந்து அந்த தமிழ் தொடர்பான வந்து விவாதங்கள் செய்யறது வழக்கம். அவர் ஒரு கருத்து முன்வைப்பாரு, நாங்க ஒரு கருத்து சொல்லுவோம். அதுல இருந்து சிலம்பம்னா என்ன, மல்லர் கம்பம் என்ன, இந்த மரபு விளையாட்டுகளோட தோன்றல்கள் என்ன, அதை நம்ம எப்படி கொண்டு போகணுன்ற அந்த ஆர்வம் வந்து அதிகமாவே இருந்தது. அதனோட தொடர்ச்சியா தான் இப்ப நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை மூலமாக இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஐயாவை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருந்தோம். இது இந்த மல்லர் கம்பம் அப்படின்றது ஐயா சொன்ன மாதிரி இது அந்த காலத்துல மல்லர்கள் பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இல்லாம ஒரு மரத்தை கொண்டு எப்படி நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் மெத்தடா தான் இருக்கு, ஒரு ட்ரைனிங் மெத்தடா தான் இதை நம்ம சொல்லணும். அது பிற்காலத்துல வந்து நமக்கே வந்து வட மாநிலங்கள் அறிமுகப்படுத்துற ஒரு விளையாட்டாக மாறின அந்த கேப் தான் இப்ப நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய சில விஷயங்கள். இப்ப நிகழ்காலம், அதாவது கடந்த காலம் வந்து நிகழ்காலம்னு பார்க்கும்போது நிகழ்காலத்துல மல்லர் கம்பம் ஐயாவோட முயற்சினால அதாவது தமிழ்நாட்டுல ஒரு 35 ஆண்டு கால முயற்சினால வளர்ந்து இருக்கு. இந்த வளர்ச்சி மேலும் மேலும் தொடர்றதுக்கு
இப்ப அரசாங்கத்து மூலமாவோ இல்ல நம்மள மாதிரி சார்ந்தவங்க மூலமாவோ என்ன முயற்சிகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, இந்த மாதிரி விளையாட்டுகள் மறக்கடிக்காம இருக்க இல்ல மறக்காம இருக்க நம்ம என்ன பாதுகாப்பு வழிகளை இனிமேலாவது நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு விளையாட்டு, இப்ப சிலம்பம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலா ஒரு சரிசமமா பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த இத்தனை காலம் இல்லாம இப்போ ஒரு வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கேப் எப்படி வந்தது, எதனால இந்த கேப்பு, இதுக்கான ஆய்வுகள் என்னென்ன இருக்கு. இப்ப ஐயா 2 விஷயங்கள் சொன்னாங்க. கல்வெட்டுகள் இருக்கு, காஞ்சிபுரம் கோயில்ல இருக்கு, மாமல்லர்கள் காலத்துல இருந்தே இருக்கு, இது பல்லவர் காலத்துல இருக்கு, அதுக்கு முன்னாடி சான்றுகள் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப ஐயாவோட உரையிலிருந்து நமக்கு தெரிஞ்சது இப்ப கடந்த ஒரு 35 ஆண்டு காலம் நம்ம ஒரு சரித்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது நமக்கு இல்ல. அது இருந்தாலும் அதுக்கான ஆய்வுகள் என்ன, சான்றுகள் என்னன்றது தேடி போவதுதான் நம்மளோட இப்ப கடமையா இருக்கு. இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி விளையாட்டுகள் அழிந்து போகாம எந்த ஒரு மரபு இது சார்ந்த ஒரு மறக்கப்பட்ட ஒரு மறக்கடிக்கப்பட்ட விளையாட்டா இருந்தாலும், இப்போ ஒரு சாதாரணமா ஒரு கபடி, ஒரு சடுகுடுன்ற விளையாட்டு கபடின்னு ஒரு விளையாட்டா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வந்ததுனாலதான் இன்னைக்கு பல மாநிலங்கள் அதை கொண்டு போறாங்க. இந்திய லெவல்ல ஒரு போட்டியா இருக்கு. இப்ப சிலம்பம்ன்றது ஒரு வீரக்கலை, போர்க்கலைன்னு இருந்தத ஒரு விளையாட்டா மாத்தினதுனாலதான் இப்ப நம்ம பல ஊர்கள்லயும் பலரோட இது சேர்ந்து பண்ற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடையுது. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வளரணும் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அது அந்த விளையாட்டாக மாறும். அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு விளையாட்டா மாறும் போதுதான் அதோட வளர்ச்சி நம்ம பார்க்க முடியுது. சோ இதை கருத்தில் கொண்டு இனிமேலும் இந்த இந்த விளையாட்டுகளை நம்ம எப்படி கொண்டு போகணுன்ற இந்த ஒரு முயற்சியை தான் நம்ம இந்த மரபு விளையாட்டுகள் பிரிவு தமிழ் மரபு அறக்கட்டளையில முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம். அந்த முயற்சிகள் எல்லாருடைய ஆதரவுனாலும் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறோம். மேலும் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது நம்ம இதோட நம்ம ஐயாவுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. நம்ம இதோட இந்த உரையை முடித்துக்கொண்டு அடுத்த ஒரு நிகழ்வில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி கிரிஷ். நம்ம பல தகவல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் மரபு அறக்கட்டளையானது இந்த மல்லர் கம்பம் விளையாட்டை அடுத்து அனைவரும் அறியக்கூடிய விதத்துல எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத நீங்க சில திட்டமிடல் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா நீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீர விளையாட்டுன்றப்பதான் எல்லாருடைய கவனத்துக்கும் போகுது. ஆனா இந்த மல்லர் கம்பம் விளையாட்டு ரொம்ப கொஞ்சம் இடத்துல நான் பார்த்திருக்கேன் ஒழிய மிகப்பெரிய அளவுல பார்க்கல. ஏன்னா இப்ப எங்க கல்லூரி மாணவியர் கூட என்னென்ன விளையாட்டு போட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட மாணவியர் அனைவரும் இணைந்து ஒரு 20 நாள் சிலம்பம் கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி மலர் கம்பம் அப்படிப்பட்ட விளையாட்டாக மாறுவதற்கு ஏதேனும் வழிவகைகளை செய்யலுமா? இல்ல தமிழக அளவுல எந்த அளவுக்கு வீரர்கள் இருக்காங்க இதுல? தமிழ்நாட்டுல இப்ப மல்லர் கம்பம் கிட்டத்தட்ட 26 மாவட்டங்கள்ல முறையாக பதிவு செய்து ஆசிரியர்களோடு பயிற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப சமீப மல்லர் கம்பம் நிறைய பண்றாங்க. இப்ப நமக்கு எங்கேயாவது வேணும்னா கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இருந்து 30 நாட்கள் தொடர்ந்து ஒரு இடமோ இல்ல ஆசிரியருக்கு நீங்க அந்த உதவ முடியும்னா அவங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு நம்மளால ஏற்பாடு செய்ய மாட்டோம். ஐயா மூலமா நம்ம ஏற்பாடு. மிக்க நன்றி கிரிஷ். ஐயாவிற்கு மிக்க நன்றி செலுத்தணும். ஏன்னா வயது முதிர்ந்த நேரத்திலையும் தன்னுடைய ஆர்வம் குறைவுபடாம நமக்கு தேவையான பல தரவுகளை அவங்க இயன்ற அளவுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம இன்னும் தேடவும் திரட்டவும் வேண்டும். அந்த தேடலையும் திரட்டலையும் தமிழ் மரபு அறக்கட்டளை தொடர்ந்து செய்ய நம்ம முயற்சியை மேற்கொள்ளும். அதற்கு விளையாட்டு பிரிவை சேர்ந்த கிரிஷ் அவர்களும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து இணைந்து நாம் இயைந்து செய்யலாம்னு நினைக்கிறேன். நிகழ்வின் முடிச்சுக்கலாம். சந்தோஷ் அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளும். நன்றி சார். அருமையான விளக்கம் அளித்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அவர்கள் பேச்சை கேட்கும் போது அது எப்ப வளர்க்க வடிவெடுப்பார் என்றது நமக்கே தெரியுது. இந்த வயது இளைஞரோடு பயணிப்பது போல இருக்கிறது.
நம்ம அவருடைய நல்லதான் செய்கின்ற கதையை மீண்டும் எழுச்சியுடன் தமிழ்நாடு நம்முடைய தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பாகவும் நம்மால் இயந்திரம் ஏற்றதை செய்ய வேண்டும் என்று கூறி தங்கள் தெரிவித்துக் கொண்டு இசைக்குழலை நாம் தேர்வு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம்.